You are watching Grace Television. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிரேஸ் டெலிவிஷனில் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்பொழுதுமே விசுவாச வார்த்தைகளை பேசி அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாச வார்த்தைகளை பேச நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள் நம்ம விசுவாச வார்த்தைகளை அனுதினமும் பேசுவது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்மையை பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாச வார்த்தைகளை நம் வாயினாலே அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அறிக்கை செய்து கொண்டு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என்னவென்றால், ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு முக்கிய காரியம் என்னவென்றால், நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். எனக்காகத்தான் ஆண்டவர் மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பினார் என்று நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அனுதினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தம் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நம் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்படி இருதயத்தில் விசுவாசிக்கும் போது தான் நமக்கு நீதி உண்டாகும். இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் போது தான் ரட்சிப்பு உண்டாகும். வாயினாலே அறிக்கை பண்ணும்போது தான் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்மளுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா விசுவாசிகள். ஏன் விசுவாசிகள் என்று பேர் வருது என்றால், நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை விசுவாசிக்கும் போது தான் பொதுவாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் செய்கிற காரியங்கள் நமக்கு நன்மை செய்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். எதிர்மறையான சிந்தனை நமக்குள்ளே வரக்கூடாது. நம்ம எப்பயுமே என்னன்னா பாசிட்டிவ் திங்ஸ், எப்பயுமே பாசிட்டிவாக நினைக்க வேண்டும். எப்பொழுது அறிக்கை செய்து கொண்டு இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். அவர் இரத்தம் சிந்தப்பட்டார். அவர் மரித்தார். 3வது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் நமக்காகத்தான் மரித்தார். நம் பாவங்களை அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. எபிரேயர் 11:6வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இருக்கிறார். அவர் என் பிரச்சனைகளை தீர்ப்பார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னை உயர்த்துவார். அவர் என்னை மேன்மையாய் வைப்பார் என்று நம்மை ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இப்படி விசுவாசிக்காமல் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது.
யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் முழு இருதயத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவர் நாமத்து மேல் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். தேவனை பற்றி கொள்ள வேண்டும். தேவனோடு நம்ம நடக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது. நம்ம விசுவாசம் இழந்தோமானால், நம்ம விசுவாசம் இல்லாமல் இருந்தோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது என்று. ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்ம மேலே பெரிய வைக்க வேண்டும் என்றால் நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார். ஆபிரகாம் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே போல அருமையான தேவ பிள்ளையே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். உன் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினரை விசுவாசிக்க நமக்கு அப்படியே எண்ணப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் எனக்காக மரித்தார். கல்வாரி சிலுவையில் என் பாவங்களுக்காக, என் வியாதிக்காக, என் மேல் உள்ள சாபங்களுக்காக ஆண்டவர் மரித்தார் என்று இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தீங்களானால் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஒருவேளை நீங்கள் வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்றால், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நீங்கள் விசுவாசித்தீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களானால் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த விசுவாச வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை எதிர்மறையாக யாராவது பேசுகிறான்னா அவங்கள்ட்ட நீங்கள் நிற்கக்கூடாது. எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. நம்ம விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பாரு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் தினமும் பெருக கிருபை செய்யுங்க. என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, என்ன பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அதை தீர்க்கும்படியாக ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்.
இதை பார்த்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரே இதை விசுவாசத்தை பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.